படிங்க. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. கர்த்தர் இந்த மாதத்திலே, இந்த ஏப்ரல் மாதத்திலே கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற காரியங்கள், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆக்கினைகளை கர்த்தர் அகற்றுகிறார் என்றால், கடந்த மாதத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாகிலும் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால், அதனால் உண்டாகிற தண்டனைகள், எல்லா விதமான இக்கட்டுகள் எல்லாவற்றையும் மாத்திரமல்ல, நம்முடைய எதிராளியாகிய சத்ரு உண்டு பண்ணி இருக்கிற எல்லா விதமான ஆக்கினைக்கு உள்ளான எல்லா தீர்வையும் கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே அகற்றி விடுகிறார். சத்தமா ராமையன் சொல்லுவோமே, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை. கவனிங்க, அப்ப நமக்கு எதிராக உள்ள எல்லா விதமான, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே, நாம் வாழ்கிற இடத்திலே, நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா ஆக்கினைகள். ஆக்கினை என்றா கவனிங்க, ஒரு விதமான கஷ்டமும் வேதனையும் நிறைந்த ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள ஒரு பகுதி. கவனிங்க, இப்போ இந்த ஆக்கினை தான், ஏன்னா கடைசி நாட்களிலே ஆக்கினை தீர்ப்பு ஏதுவாக காரியங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்வது போல ஆக்கினை தீர்ப்பு. கவனிங்க, அது ஒரு விதமான இடரலும், ஒரு விதமான கஷ்டமும் வேதனை உள்ள ஒரு நாட்கள். அந்த ஆக்கினைக்குள்ளான காரியங்களிலிருந்து கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை விடுதலை செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. உண்மையாகவே கடந்த மாதத்துல, இந்த வருடத்தின் கடந்த மாதங்களிலே 3 மாதங்களிலும் எத்தனையோ விதமான ஆக்கினைகள், பலவிதமான தண்டனைக்குள்ளான காரியங்கள், பலவிதமான கஷ்டமுள்ள வேதனையுள்ள நாட்களை நாம் சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த 4வது மாதத்துல கர்த்தர் அந்த ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி நம்மை வெளியே கொண்டு வர போகிறார். சத்தமா ராமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அடுத்த வார்த்தை அதன் சொல்லப்படுது, ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். சத்தமா ராமேன்னு சொல்லுவோமே. அப்ப ஆக்கினை வந்ததுக்கு எல்லா நேரத்துல நம்ம கர்த்தரையே கை காட்டுறோம். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இந்த எங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனைகளும் வேதனைகளும் இருக்குது அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையா அந்த ஆக்கினை வந்ததற்கு காரணம் நம்முடைய ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் அல்ல. அடுத்த வார்த்தையே சொல்லுறது, நம்ம எதிராளி ஆகிய நம்முடைய சத்துருக்கள் தான் இந்த ஆக்கினைகளை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய சத்துருக்களை நம்மை விட்டு விலக்கும்படியாய். என்ன சத்துருக்கள்னா யாரு? கூடவே தான் இருப்பாங்க, ஆனா அவர்களே நம்முடைய சத்துருக்களா இருப்பார்கள். ஆமேன்னு சொல்லுவோமே. கூடவே இருக்கிறவங்க எப்படி சத்துருவா இருப்பாங்க? தாவீது கூடவே தான் இருந்தான் சத்துரு. யாரு? தாவீதுக்கு அவனுடைய சொந்த வீட்டிலே ஒரு சத்துரு, சவுல் என்கிற சத்துருவை என்ன பண்ணிட்டான்? பிசாசு ஏற்படுத்திட்டான். தாவீது எங்கெல்லாம் போறானோ அவனெல்லாம் போடுறான், வலை போடுறான். அவனுக்கு அவன் எங்கெல்லாம் போறானோ, அவனுக்கெல்லாம் எங்கெங்க ஒளியிறானோ, அவன் எங்கெங்க போவான்ற காரியம் உட்பட சவுலுக்கு தெரிய வந்து, அவன் எங்கெங்க போறானோ அங்கெல்லாம் ஒரு குரூப் அனுப்புடா. அவன் மலை நாட்டுக்கு போறான், அங்க அனுப்புடா. அதுல்லாம் போறான், அங்க அனுப்பு. அவன் எந்தெந்த ஊர் எந்தெந்த குகையில இருக்கான்ற உட்பட செய்தி உட்பட சவுலுக்கு வரும். எல்லா இடத்திலும் அவன் என்ன பண்றான்? எல்லா இடத்திலும் விலக்கி போடுறான். ஆனா நல்லா கவனிங்க, எல்லா விதமான தாவீது கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாய், தேவனுக்கு பயந்தவனாய் இருந்ததுனாலே அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் கர்த்தர் அவனை விலக்கி போட்டார். அல்லேலூயா. என்ன விதமான வளையத்துக்குள்ளே தாவீதை கொண்டு வந்தாலும் பாருங்க, ஆனா தாவீதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்தது. சவுல கர்த்தர் தாவீதினிடத்தில் ஒப்பு கொடுக்கும்படியான காலங்கள் வந்த போதும், ஆனால் தாவீது சவுலின் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல. எந்த விதமான பெரிய காரியங்களையும் செய்யாமல், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அவரை அமைதியா விட்டுட்டான். அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தனால சவுலை பிடிக்கும்படியான, அவனை கொலை செய்யும்படியான எத்தனை வந்த போதும் அதெல்லாம் தாவீது அவன் செய்யாம, இல்ல
நான் முடிந்தா அதை செய்யலாம் தகப்பனே, இதை நான் செய்ய விரும்பல, தேவனுடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கிறதுனால நான் இதை செய்ய விரும்பலன்னு தாவீது கடந்து போயிட்டான். அப்ப நல்லா கவனிங்க, நம்முடைய சத்துருக்களை விலக்குவது மாத்திரமல்ல, உங்க கையிலேயே கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப நம்மை விட்டு நம்முடைய சத்துருக்களை, சத்ருவினால் உண்டாகின ஆக்கினைகளை கர்த்தர் உண்மையாகவே அகற்றுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய சத்துருக்களை நம்மை விட்டு முற்றிலுமாய் கர்த்தர் விலக்கினார். கர்த்தருக்கு கடைசியில பாருங்க, தாவீது எந்த ஆக்ஷனும் எடுக்கல, கர்த்தரை எடுத்து முடிச்சுட்டார். அல்லேலூயா. பெலிஸ்தருக்கும் சவுலுக்கும் உண்டான யுத்தத்துல, பெலிஸ்தருக்கும் அவனுக்கு உண்டான யுத்தத்துல அவர்களே காயப்பட்டு அவனாகவே தானாகவே செத்துப்பான். உண்மையாகவே உங்களுக்கு எதிராய் உள்ள சத்துருக்கள் உண்டு பண்ணி இருக்கிற ஆக்கினைகளை, அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த 4வது மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், உங்களுடைய எல்லா ஆக்கினைகளையும் கர்த்தர் அகற்றி உங்கள் சத்துருக்களை உங்களை விட்டு விலக்குவார். அல்லேலூயா. உங்கள் சத்துருக்களை உங்களை விட்டு விலக்குவார். உங்களுக்கு என்ன செய்யறதுங்க? எங்க வாழ்க்கை புள்ள எங்க கூடயே தான் இருப்பாங்க போல இருக்கு. என்ன செய்யறதுனே தெரியலையே. பலவிதமான பிரச்சனைகளை பிசாசு உண்டு பண்ணுகிற பயங்கரமான பிரச்சனைகள் எனக்குள்ளே கொண்டு வரானே, என் லைஃப் பூரா அப்படிதான் இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த 4வது மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், உங்கள் சத்துருக்களை முற்றிலுமாய் உங்களை விட்டு துரத்தி போடுவார். அல்லேலூயா. நீங்க மறுபடியும் தேடினா கூட அவங்களை பார்க்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. காரணம் என்னவென்று சொன்னால், அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 2 காரியமும், இந்த கர்த்தர் நம்முடைய ஆக்கினைகளை அகற்றி நம்முடைய சத்துருக்களை நம்மை விட்டு விலக்கினதற்கான காரணம் என்னவென்றால், இது நம்முடைய பலத்தினாலோ, நம்முடைய சுய பலத்தினாலோ, நம்முடைய அதிகாரத்தினாலோ எந்த காரியமும் நடக்க போறது இல்ல. கர்த்தர் நம்முடைய நடுவில் இருந்து இந்த காரியத்தை அவரே செய்ய போகிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. கவனிங்க, உன் தேவனாய் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அது என்ன இஸ்ரவேலின் ராஜா? ஏன் மற்றவர்களுக்கும் நம்ம ஆண்டவர் ராஜா கிடையாது? அது என்ன இஸ்ரவேலின் ராஜான்னு குறிப்பிடப்பட்டிருக்கு? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். சரி, கர்த்தர் நம் நடுவில் இருந்து காரியங்களை செய்யறார். அது என்ன இஸ்ரவேலின் ராஜா? ஏன் அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு? இஸ்ரவேலின் ராஜான்னு ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கு? அது என்ன இஸ்ரவேலின், சரி இஸ்ரவேலுக்கு அவர் ராஜாவானா? ஏன் அதை குறிப்பிட, அந்த காரியத்தை ஏன் அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு? இஸ்ரவேலின் ராஜா என்று ஏன் உங்களதான் கேட்கிறேன், ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கு? இஸ்ரவேலுக்கு மாத்திரம் தான் கர்த்தர் ராஜாவா? இல்ல, இந்த அகில உலகத்திற்கும் அவர் தான் ராஜாதி ராஜா. ஆனா இந்த இஸ்ரவேலுக்கு மாத்திரம் அவனுக்கு உண்டான எல்லா விதமான, அவன் தேவனோடு இசைந்து இருந்ததுனாலே பாருங்க, இஸ்ரவேல் உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் கிடையாது, சத்தமா சொல்லுங்க, இஸ்ரவேல் கிடையாது, அது இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால், ஏல் என்றாலே தேவன் வல்லமை உள்ளவர் என்று அர்த்தம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. தேவன் வல்லமை உள்ளவர் என்ற அர்த்தம். இஸ்ரவேல் என்றது ஒரு தேசத்தினுடைய பேரோ, ஒரு மனிதனுடைய பேரா அல்ல. அது கர்த்தர் வல்லமை உள்ளவராய் அவரிடத்திலே பிரசங்கிக்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் வல்லமை உள்ளவராய் பிரசன்னமாகுகிறார் என்ற அர்த்தம். ஏன்னா கவனிங்க, கர்த்தர் உண்மையாகவே இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் இன்றைக்கும் அந்த இஸ்ரவேல் என்கிற தேவன் வல்லமையுடையவர் என்பதை இன்றைக்கும் நம்மிடத்திலே அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்வோமே. அல்லேலூயா. கவனிங்க, எப்படி நம்முடைய சத்துருக்கள் நம்மை விட்டு விலகி போவார்கள். இது ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தில் நடக்கிற காரியத்துலதான் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்திலே செய்ய போறார். எடுத்தவர்கள் வாசிங்க. ஆசீர்வாதனே நம்ம ஒரு அதிகாரத்தை எடுப்போம் பழைய ஏற்பாட்டுல. என்ன அதிகாரம் அது? இது எடுத்தாதான் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வீட்டுல படிச்சா கொஞ்சம் ஆசீர்வாதமா இருக்கும். என்ன அதிகாரம்? படிங்க. உபாகம் 28 படிப்போம்ப்பா. 14 வசனம் வரைக்கும் படிச்சோம், மேல படிக்க வேண்டாம். படிங்க. உபாகம் 28 9 10 11 வாசிப்போம்.
கொஞ்சம் நிறுத்து மைக்கேல். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே ஆ, உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ம். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். கவனிங்க, அந்த வார்த்தையை கவனிங்க. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்துல அந்த லிஸ்ட்ல முக்கியமான காரியத்துல இந்த காரியம் குறிப்பிடப்பட்டிருக்குது. கவனிங்க, நீ உன் தேவனாகி கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். யார? இஸ்ரவேலின் கூட்டத்தை கர்த்தர் தமக்கென்று பரிசுத்த கூட்டமாய் நிலைப்படுத்தி வைத்திருக்கிறார். அது என்ன இஸ்ரவேல் ஜனங்களை? ஏன், எதற்காக, எப்படி அது பரிசுத்த ஜனமாய் மாறுச்சு? அடுத்த வசனம், 10வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது. யாருக்கு கர்த்தருடைய நாமம்? சொல்லுங்க, யாருக்கு? கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டதா? கர்த்தருடைய நாமத்தை அவங்களுக்கு எப்படிப்பா தரிக்க முடியும்? கர்த்தருடைய நாமத்தை மனுஷனுக்கு எப்படி தரிக்க முடியும்? ஆனா கர்த்தரே அது செய்திருக்கிறார். எப்ப செய்திருக்கிறாரு? வாசிங்க, ஆதியாகமும் 32வது அதிகாரம். ஆதியாகமம் 32 36 37 38 வாசிப்போம். சாரி, 26 27 28 32 26 அவர் நான் போகட்டும், ஆ. பொழுது விடுகிறது என்றார். ம். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் இந்த என்றார். ஆசீர்வாதத்துக்கு தான், இப்ப அந்த உபாகமத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் இவன் கேட்கிறான். யாரு இவன் பேர் என்ன? யாரு இவன் பேர் என்ன? யாக்கோபு கேட்கிறான், ஐயா நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். கவனிங்க, இந்த யாக்கோபு ஏன் இந்த ஆசீர்வாதத்தை ஏன் கேட்கிறான் அப்படின்னா, அவன் பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரே போராட்டம் தான். அவனுடைய பேர் யாக்கோபு என்னப்படுகிறதுனாலே யாக்கோபு என்றால் ஏமாற்றுகிறவன் என்று ஒரு அர்த்தம் இருக்கு. ஏமாற்றுகிறவன் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அவன் பாருங்க, சின்ன வயசுல இருந்தே எல்லாரையும் அவனுடைய இந்த தாயாருடைய கர்ப்பத்திலிருந்து வெளியில வரும்போதே அண்ணனுக்கு முன்பாக, சகோதரனுக்கு முன்பாக இவன் வெளியில வர பாக்குறான். அடுத்தது அவன் காலை பிடிக்கிறான். அவன் அதுல ஒண்ணும் பெரிய பாக்கியம் எதுவும் கிடைக்கல, நன்மை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. அடுத்தது என்ன பண்றான்? மறுபடியும் தகப்பனுடைய காலை பிடிக்கிறான். மறுபடியும் தகப்பனிடத்துல ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை வாங்குறான். மறுபடியும் அவனுடைய மாமனுடைய இந்த லாபானுடைய வீட்டுக்கு போறான். அவனுடைய காலை பிடித்து அங்க ரொம்ப நாள் இருக்கிறான். அங்கேயும் அவனுக்கு ஆசீர்வாதம் இல்ல. கடைசியில் யார் காலில் விழுந்திருக்கிறான்? இப்போ கர்த்தருடைய காலில், தேவனுடைய தூதனாருடைய காலில் விழுந்து கேட்கிறான். பாருங்க, நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடு என்றான். அல்லேலூயா. நீர் ஆசீர்வதித்தாதான் நான் போக விடுவேன். கவனிங்க, இப்ப பாருங்க, நல்ல கவனிங்க. இந்த இடத்துல அவர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை விட இப்ப ஒரு காரியத்தை செய்றார். அடுத்த வசனம் பாருங்க. அவர் உன் பேர் என்னவென்று கேட்டார். யாக்கோபு என்றான். கவனிங்க, யாக்கோபு என்று அவன் தன் பேரு சொன்ன போது அந்த இடத்துல பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் என்ன செய்யறாரு? 28 வாசிங்கப்பா. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இஸ்ரேல் என்றால் என்ன? இஸ்ரவேல் கிடையாது. இஸ்ரேல் என்றால் என்ன? ஏல் என்றால் தேவன் வல்லமை உள்ளவர் என்று அர்த்தம். ஒரு மனிதனுக்கு கர்த்தர் தேவன் வல்லமையுடையவர் என்கிற நாமத்தை இஸ்ரவேலுக்கு மாத்திரம் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சத்தமா ராமையன்னு சொல்லுவோமே. அப்போ கவனிங்க, இந்த பேர் அவனுக்குள்ள வந்த உடனே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல், யாக்கோபு என்கிற ஏமாற்றுபவன் என்கிற பெயர் உன்னுடைய பெயர் கிடையாது. இனிமே தேவன் உனக்குள்ளே, உன் சந்ததிக்குள்ளே வல்லமை உள்ளவராய் காரியங்களை நடப்பிக்க போகிறார். சத்தமா ராமையன்னு சொல்லுவோமே. அந்த வாக்கு தத்தத்தை இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார்.
அல்லேலூயா. உலக நாடுகள் எங்க சுத்தி என்ன பண்ணாலும் சரி, வல்லமை உள்ள காரியம் இஸ்ரவேல்ல மாத்திரம்தான் இன்றைக்கும் கர்த்தர் அதை நிறைவேற்றி செய்து கொண்டே இருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. எங்க என்ன என்ன செய்தாலும் சரி, இது இஸ்ரேல் கிட்ட மாத்திரம். ஏன்னா தேவன் வல்லமை உடையவராய் இன்றைக்கும் காரியங்களை நடப்பிக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு அப்புறம் தான் அவன் கேட்கிற காரியமே நடக்குது. வாசிங்க அடுத்த வசனமா. அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய முகத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். இல்லப்பா 29. படிங்க படிங்க. அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப அவன் கேட்ட ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டார். அப்ப கவனிங்க, யாக்கோபு, இந்த இஸ்ரேல் என்பது ஒரு மனிதனுடைய பெயர் அல்ல, ஒரு தேசத்தினுடைய பெயர் அல்ல. கர்த்தர் தேவன் வல்லமையுடையவர் என்கிற வாக்குத்தத்தத்தின் பெயர் தான் இந்த இஸ்ரவேல். அல்லேலூயா. அப்ப அதனாலதான் அங்க நினைப்பூட்டுகிறாரு. இப்ப பாருங்க, இந்த வார்த்தை, இந்த நாமம் என்றைக்கு இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டதோ, உண்மையாகவே கவனிங்க, இந்த இஸ்ரேல் தேசத்தை, இந்த இஸ்ரவேலின் ராஜாவாய் கர்த்தர் உண்மையாகவே இந்த ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தினார். அல்லேலூயா. என்ன கவனிங்க, இந்த பேர் இப்பதான் இவனுக்கு இஸ்ரவேல் இந்த யாக்கோபு கொடுக்கிறார். இதுக்கப்புறம் தான் இவனுடைய 12 பிள்ளைகளுக்கு இஸ்ரவேல் கோத்திரத்தார், இஸ்ரவேல் சந்ததி என்று பெயர் வருகிறது. இவன் பாருங்க, இவனுடைய கூட்டத்தார் எல்லாருமே, இவனுடைய ஜனங்கள் எல்லாருமே எகிப்து தேசத்துக்கு போறாங்க. ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று. பாருங்க, அந்த வார்த்தை சொல்லுகிறது, பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அல்லேலூயா. பார்வோனுக்கு முன்பாக யாக்கோபு நிற்கிறான். உன்னுடைய வயது என்ன ஐயா, உங்க வயது என்னன்னு கேட்கிறான். அந்த யாக்கோபு யோசேப்பு நிமித்தமா இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த கோத்திரத்தார், முழு கோத்திரத்தார் கிட்டத்தட்ட 70 பேர் அந்த எகிப்து தேசத்துல வராங்க. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார்னா, அன்றைக்கு எகிப்து தேசத்துல இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் நடுவாக கர்த்தர் அவர்களுக்கு தூணாய் இருந்தார். அல்லேலூயா. எகிப்து தேசத்துல 10 வாதைகள் வந்த போதும் இஸ்ரவேல் தேசங்களை, இஸ்ரவேலுடைய கோத்திரத்தாரை, இஸ்ரவேலுடைய சந்ததியாரை எந்த பாதிப்பும் இல்லாமல் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவாக கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, அவர்களை வெளியே கொண்டு வந்தார். உண்மையாகவே பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருந்து கர்த்தர் அவர்களுக்காக பிரகாசித்தார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, சிவந்த சமுத்திரம் பெறுவதற்கு பின்பாக துரத்தி கொண்டு வந்த எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவாக கர்த்தர் நின்று உண்மையாகவே எகிப்தியருக்கு இருளாகவும் எகிப்தியருக்கு காரிருளாகவும் இஸ்ரவேலருக்கு மகா பெரிய வெளிச்சமாகவும் கர்த்தர் அவர்கள் நடுவிலே நின்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மாத்திரமல்ல, சிவந்த சமுத்திரத்திலும் நடுவாக பிரித்து கர்த்தர் நடுவிலே நின்றார். அல்லேலூயா. மறுபடியுமாய் ஆண்டவராக இயேசு நடுவானத்திலே இந்த பூமியை நோக்கி வரப்போகிறார். சத்தமா ஆமென் சொல்லுவோமே. எல்லாவற்றிலும் கர்த்தர் நடுவில தான். கவனிங்க, அப்ப கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று. அப்ப இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். சத்தமா ஆமென் சொல்லுவோமே. அப்போ இஸ்ரேல் சொன்னாலே பூமியின் ஜனங்கள் பயந்துதான் ஆகணும். சத்தமா ஆமென் சொல்லுவோம். காரணம், அது மனுஷனுடைய பெயர் அல்ல, ஒரு குறிப்பிட்ட தேசத்தினுடைய பெயர் அல்ல, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் தேவனுடைய வல்லமை உள்ள நாமம். சத்தமா ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்ப உண்மையாகவே இப்ப பாருங்க, இப்ப நினைவு கூறார் அந்த கர்த்தருடைய நாமத்தை. மறுபடியும் பாருங்க, கர்த்தர் நினைவு கூறார். படிங்க அடுத்த 11 படிங்க. 28:11. உபாகம் 28:11 படிங்க. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் சந்ததியாருக்கு, இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை யார்கிட்ட சொன்னார்?
இது சொன்னது யார்கிட்ட? ஆபிரகாம் சொன்னாரு. ஆனா இப்ப நினைவு கூறுறது யார்கிட்ட? மோசேட்ட கர்த்தர் நினைவு கூறார். அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அல்லேலூயா. இந்த 4வது மாதத்துல பரிபூரண நன்மை உண்டாகும்படியாய் கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றுவார். சத்தமோ ராமேன்னு சொல்லுவோமே. கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களையும் ஏற்ற காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துல, இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல கர்த்தர் கானானியர்கள் ஏத்தியர்கள் இருந்த எல்லாரும் துரத்தி விட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அந்த சந்ததிக்கு, அந்த கோத்திரத்துக்கு அதை சுதந்திரமாய் கர்த்தர் வாக்களித்தார். சத்தமோ ராமேன்னு சொல்லுவோமே. கர்த்தர் சொன்னா கவனிங்க. காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரேல் என்று சொல்லும் போது இஸ்ரவேலின் ராஜா, இந்த வார்த்தை இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா? அந்த கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லும் போது இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, கர்த்தர் எங்க நடுவிலே இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜா சொல்லுங்க, எங்க நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நடுவில் இருந்தா கடைசி வார்த்தை வாசிங்கப்பா, படிங்க. இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. எல்லா விதமான ஆக்கினைகளும் தீங்குகளும் உன்னை தேடி வந்து உட்கார்ந்தது இல்லையா? உங்களை தேடி வந்து பலவிதமான ஆக்கினைகளும், உங்களை சுற்றி உள்ள ஆக்கினைகள், தீங்குகள், என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தது, எல்லாவற்றையும் கர்த்தர் விலக்கி. காரணம் என்ன தெரியுமா? இதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா விதமான சத்ருவினால் உண்டான எல்லா விதமான ஆக்கினைகளும் எல்லா விதமான வேதனைகளையும் கர்த்தர் முறியடித்து போட்டு, மாத்திரமல்ல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமமுள்ள தேவன், வல்லமையுள்ள நாமமுடைய இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். சத்தமா ராமேன்னு சொல்லுவோமே. அப்ப கர்த்தர் நம் நடுவிலே இருக்கும் போது எந்த தீங்குகளும், கவனிங்க, இனி எந்த தீங்குகளையும் நாம் காணாதிருப்போம். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இனி தீங்கை காண மாட்டோம். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இனி எந்த தீங்குகளையும் நாங்கள் காண மாட்டோம். எல்லா விதமான ஆக்கினைகளையும் கர்த்தர் விலக்கி போட்டார். எங்கள் சத்துருக்களை துரத்தி அடித்தார், விலக்கி போட்டார். மேல அந்த உபாகமத்துல நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். அது ஆசீர்வாதம் நினைக்கிறோம். கர்த்தர் என்ன செய்ய போறாரோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை தான் சொல்லி இருப்பார். என்ன? ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்துருக்கள் இருந்தாங்க. அவங்களை முறியடிக்கும்படியா, அவங்களை கீழே விழத்தள்ளும்படியாய், அவங்களை ஒன்றெல்லாம் செய்யும்படியாய் அன்றைக்கு இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு, இஸ்ரவேல் சந்ததிகளுக்கு எதிரான ஜனங்கள் ஏற்பட்டாங்க. அமலேக்கியர், மோவாபியர், இவங்கெல்லாம் ஏற்பட்டாங்க. ஆனா கவனிங்க, எந்த ஒரு வழியா எல்லாம் புறப்பட்டு ஒரு பெரிய படையா வந்து எந்த திசையில ஓடுறன்னு தெரியாம 7 வழியா கர்த்தர் அவர்களை முறியடித்து ஓட வைத்தார். அல்லேலூயா. காரணம் என்ன? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் அவர்கள் நடுவிலே பிரசன்னமாகி இருந்தார். சத்தமா ராமேன்னு சொல்லுவோமே. இன்றைக்கும் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வீட்டிலே, நம்முடைய பிள்ளைகளிடத்துல, நம்முடைய சபையிலே, நம்முடைய ஊழியங்களிலே கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசி? கரங்களை வைத்து சத்தமா அலையிலே சொல்லுவோமே. கர்த்தர் நம்முடைய நடுவிலிருந்து பிரசன்னமாகி எல்லா ஆக்கினைகளையும் அகற்றி நம்முடைய சத்துருக்களை கர்த்தர் விலக்கி கர்த்தர் பலத்த கிரிகளை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமேன்னு சொல்லுவோமே. இனி எந்த தீங்கையும் நாம் காண மாட்டோம். அல்லேலூயா. காரணம், இஸ்ரவேலின் ராஜா நம் நடுவிலே இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுவோமே. நீங்க உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலும் சரி, நம்முடைய வீட்டிலும் சரி, ஜப வேலையிலும் சரி, நம்முடைய குடும்பத்திலும் சரி, உங்களுடைய தனி அறையிலும் சரி, கர்த்தர் உங்க நடுவிலே பிரசன்னமாகி உங்களுக்கான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த 4வது மாதத்திலே விசுவாசிப்போம். இந்த வார்த்தைகளை விசுவாசித்தவர்களாய், பலன் கொண்டவர்களாய், கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்களாய், உண்மையாகவே எல்லா ஆக்கினைகளால் உண்டான துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் விலக்கி போடுங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க, அதிலே செப்பனியா 3:17 வாசிங்களே. மாத்திரம் வாசிப்போம்.
செப்பனியா 3:17, 1089. உன் தேவனாகிய கர்த்தர் ஆ, உன் நடுவில் இருக்கிறார். ம். அவர் வல்லமை உள்ளவர். தேவனாகிய கர்த்தர் எங்க இருக்கிறார்களா? சொல்லுங்க எல்லாரும், சத்தமா சொல்லுங்க. உன் தேவனாகிய கர்த்தர், அந்த இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் நிறைப்பூட்டுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவாராம்? சத்தமா சொல்லுங்க. அவர் என்ன பண்ண? படிப்பாத, அந்த பைக்ல படிங்க. அவர் வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் அவர் உன் சந்தோஷமாய் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். என்ன பண்ணுவாராம்? சொல்லுங்க எல்லாரும். இந்த 4வது மாதத்துல ஏதோ வந்துட்டு டாடா பாய் பாய் சொல்லிட்டு போறது இல்ல. உங்க பக்கத்திலேயே, உங்க நடுவிலேயே சேரை போட்டு உட்கார போறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தர் உட்காரும் போது எவனும் நமக்கு எதிராக நிற்க முடியாது. சொல்லுங்க. கர்த்தர் உட்காரும் போது எங்களுக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது. சத்தமா ஒரு ஆமென்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தருடைய அந்த வார்த்தையே பாருங்க. அந்த வாக்குத்தத்தம், அந்த அந்த தேவனுடைய வார்த்தை, அவர் தம்முடைய அன்பின் நிமித்தமாக அமர்ந்திருப்பார். வாசிங்கம்மா, வாசிங்க. உன் பேரில் அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். கம்பீரமாய் களி கூறுவார். அல்லேலூயா. நம்ம தான் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் சொல்ல போறாரு, என் பிள்ளைகள் நிமித்தமாய் நான் கம்பீரமாய் களி கூறுகிறேன். சத்தமா ஒரு ஆமென்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, எங்க சபையில இந்த மாதத்துல இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சத்தமா, இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தர் உண்மையாகவே இந்த மாதத்திலே பலத்த கிரிகளை நம்ம மத்தியிலே கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுகிறவர்களாய் வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே அபியாசப்படுத்தி இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்போம். தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுவோம், கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசப்பா, ஏப்ரல் மாதத்தின் இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இயேசப்பா, ஒவ்வொரு பகுதியிலும், பாடல் வேளையிலும், ஜெப வேளையிலும், ஆராதனை வேளையிலும் கர்த்தர் மகிமையாய் இறங்கி கர்த்தர் எங்கள் நடுவிலே நீர் அமர்ந்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்கள் பேரிலே நீர் கம்பீரமாய் களி கூறுகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உண்மையாகவே இந்த மாதத்துள்ள, கடந்த மாதத்திலிருந்து எல்லா ஆக்கினைகளையும் விலக்கி, ஆக்கினைகளை அகற்றி எங்கள் சத்துருக்களை விலக்கி போட்டுகிறேன். எங்கள் எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் விலக்கி போட்டுகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே பெரியவராய் எங்கள் நடுவிலே இருக்கிறீரே. நன்றி அப்பா. இனி ஒருபோதும் நாங்கள் தீங்கை காண மாட்டோம் என்று விசுவாசிக்கிறோம். தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. இந்த வாக்குத்தத்தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆம் என்றும் அப்படியே கர்த்தனை செய்து முடிக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, எங்கள் சபையிலே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் கம்பீரமாய் எங்கள் நடுவிலே ஏசப்பா கர்த்தர் நீர் அமர்ந்திருக்க போகிற, நன்றி ஆவியானவரை, நீர் அமர்ந்திருக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். அதிகாலை வேளையிலே ஏசப்பா கர்த்தருடைய சமூகத்துல வந்து கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை எங்களை வாழ்க்கையிலே தந்து, இந்த வாக்குத்தத்தத்தை உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்னபடியே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே கர்த்தர் எங்களை கொண்டு போய் சேர்க்க போகிற கிருபைகளுக்காக நன்றி. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். பலப்படுத்துங்க. வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துங்க, பலப்படுத்துங்க. விசேஷமாய் இந்த காணொலியில பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவர்கள் குடும்பங்களையும், அவர்கள் சபைகளையும் கர்த்தரை ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பலப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. மேலான நன்மைகள், கிருபைகள் தொடர செய்யுங்க. கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. மேலான நன்மைகள், கிருபைகள் தொடர செய்யும். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் உங்களை ஒவ்வொரு மாசம் எல்லாருக்கும் ஸ்தோத்திரப்பா.